World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் நட்சத்திரங்கள் சார்ந்த விஷயங்களை மிக அழகான சொற்பொழிவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவும் சாதாரண பேச்சாக இருக்காது, அதிரடி பேச்சாக இருக்கும். அந்த வகையில் 15வது நட்சத்திரமும் பந்தமும் அதிர்ஷ்டமும் அப்படிங்கிற தலைப்பில் மிக சிறப்பான சொற்பொழிவை கொடுக்கிறார். அனைவரும் அழகாக நோட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோ கருத்துக்கள் இவருடைய சொற்பொழிவில் இருக்கும். நம்மளுடைய பொருளாளர் கரு முருகானந்தம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் குலதெய்வத்திற்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும் பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவருக்கும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாரையா கடை கண் பாரையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடை கண் பாரையா கடை கண் பாரையா. நன்றி. எனக்கு பேச கொடுத்த தலைப்பு 15வது நட்சத்திரமும் பந்தமும் அதிர்ஷ்டமும் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் உள்ளடக்கியது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம். இவைகளில் நட்சத்திரம் முதல் பங்கு வகிக்கிறது என்பதை நான் பறைசாற்றி வந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஒரு வருடமாக நட்சத்திரமே முதல் பங்கு வகிக்கிறது என்பதை பேசி அதை நிரூபித்தும் வந்து கொண்டிருக்கிறேன். பொதுவாகவே 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கி நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சென்று கொண்டிருக்கிறது. அதில் திதி, யோகம், கரணம், நாள் இருக்கிறது. இருந்தாலும் நாம் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய நட்சத்திரமே நம்மளை வாழ்வில் வசந்தத்திற்கு அழைத்து செல்கிறது. அப்ப 27 நட்சத்திரங்களில் தாராபலன்கள் 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 17, 18, 20, 24, 26, 27 இவைகளெல்லாம் நமக்கு நல்ல தாராபலன்கள்
என்று நாம் எடுத்துரைத்து வந்து கொண்டிருக்கிறோம். இவைகளில் கோடீஸ்வர நட்சத்திரமும் நமக்கு இருக்கிறது. கோடீஸ்வர நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், இவைகளெல்லாம் சிறந்தவைகள் என்று நான் பேசி அதை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற வாடிக்கையாளர்கள் நல்ல வியூஸை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நட்சத்திரம் நம்முடைய வாழ்வில் எல்லா நன்மைகளையும் தருகிறது. நாம் நம்மளுடைய திசா புத்திகளையும், திசாநாதன் எப்படி இருக்கிறார், திசா புத்திகள் நடத்தக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறது, யோகங்கள் எப்படி இருக்கிறது, கரணங்கள் எப்படி இருக்கிறது, இவை எல்லாத்திற்கும் தலைமகனாக நட்சத்திரமே வருவார். கடைசியாக நாம் வகுக்கக்கூடியது அந்த நட்சத்திரத்தை வைத்துதான். ஆகவே பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்னது அப்படின்னா 15வது நட்சத்திரம் தான் நமக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரத்தை குறிக்கிறது. தெய்வ அனுகூல நட்சத்திரமும் கூட. அப்ப எப்படி சார் இத பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமாக கொடுத்தார்கள், எதற்கு சார் இதை கொடுத்தார்கள் அப்படி என்று நான் யோசித்தேன். இதில் ஏதாவது உள்ள அடக்கி இருக்கும் அப்படி என்று நான் பார்க்கும் பொழுது காலபுருஷனுடைய 15வது நட்சத்திரம் சுவாதி. ராகு யார் சார்? தந்தை வழி தாத்தன் பாட்டிகளை குறிக்கக்கூடியவரா ராகு. அப்ப பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் ஏன் இப்படி கொடுத்தார்கள், அதை 15வது நட்சத்திரமாக ஏன் கொடுக்க வேண்டும், சுவாதியை ஏன் 15வது நட்சத்திரமாக கொடுக்க வேண்டும்? அப்ப பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்பதற்கு இதுவே ஒரு முழு முதல் காரணம். ராகு தந்தை வழி தாத்தன் பாட்டிகளை குறிக்கக்கூடியவர். நமக்கு யார் பூர்வ ஜென்ம பந்தம்? தந்தை தான். தந்தை வழி உறவுகள் தான் நமக்கு பூர்வ ஜென்ம பந்தம். அப்ப அதற்காகத்தான் அந்த 15வது நட்சத்திரத்தை சுவாதியை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ராகுவுடைய நட்சத்திரங்கள் சுவாதி 15வது நட்சத்திரம், திருவாதிரை 6வது நட்சத்திரம், சதயம் 24வது நட்சத்திரம். அப்ப 6 தெய்வ அனுகூலம், 15 பூர்வ ஜென்ம பந்தம், 24 சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப ராகுவைத்தான் நமக்கு தெய்வாதீனமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆக 15வது நட்சத்திரம் என்பதற்கு, பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் 15வது நட்சத்திரத்தை வைத்தே இவனை சொல்லிவிடலாம். இவர் பூர்வ ஜென்மம் பாதிச்சிருக்கு, பாதிக்கல, இவர் நல்லா இருக்காரு, நல்லா இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரத்தை வைத்து நாம் சொல்லலாம். இருந்தாலும் இந்த 15வது நட்சத்திரத்தை வைத்து நாம் எடுத்து காட்டிவிடலாம். அப்ப பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் நமக்கு எப்படி சார் எடுத்துக்கிறது அப்படின்னா, இதுல ஒரு நட்சத்திர பார்வையும் இருக்கிறது. எல்லாம் கிரக பார்வை தான் நீங்க பார்த்திருக்கிறீர்கள். நட்சத்திரங்களுக்கும் பார்வை இருக்கிறது. திருவாதிரை பூராடத்தை தொடர்பு கொள்ளும். திருவாதிரை பூராடத்தை தொடர்பு கொள்ளும். உங்களுக்கு சுவாதி பரணியை தொடர்பு கொள்ளும். இதுலயே நீங்க பூர்வ ஜென்ம பந்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சதயம் பூரத்தை தொடர்பு கொள்ளும். திருவாதிரை காலபுருஷனுடைய 9வது வீட்டில் உள்ள பூராடத்தை தொடர்பு கொள்கிறது. நடு நட்சத்திரம், அதை அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். அப்ப காலபுருஷனுடைய 9வது வீட்டை ராகு தொடர்பு கொண்டு விட்டதா? அதே மாதிரி சுவாதி காலபுருஷனுடைய 1வது வீட்டை தொடர்பு கொள்ளும், பரணியை தொடர்பு கொள்ளும். அதே மாதிரி சதயம் காலபுருஷனுடைய 5வது வீட்டை தொடர்பு கொள்ளும். அப்ப 5ம் 9ம் நமக்கு தொடர்பில் வந்து விடுகிறது. 5னா பூர்வ புண்ணியம்,
9னா நம்முடைய தந்தை வழி பாட்டன் பாட்டிகளை குறிக்கக்கூடிய பாவகம், தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ 5ம் 9ம் வந்து விடுகிறது. இதிலேயே பூர்வ ஜென்ம பந்தம் நமக்கு கொடுத்து விடுகிறார்கள். அதே மாதிரி தாராபலன்களில் உள்ள நட்சத்திரங்கள், நல்ல தாராபலன்களில் உள்ள நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரமும் நல்ல தாராபலன்கள் உள்ள நட்சத்திரங்களையே தொடர்பு கொள்ளும், உடைபடாத நட்சத்திரங்கள். அப்ப பரணி சுவாதியை தொடர்பு கொள்ளும், 2வது நட்சத்திரம். 15வது நட்சத்திரத்தை தொடர்பு கொள்கிறதா? அதே மாதிரி ரோகிணி 4வது நட்சத்திரம், அது நேர அனுச நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளும். 17வது நட்சத்திரம் நமக்கு புதையல் கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தை அது தொடர்பு கொள்கிறது. அதே மாதிரி திருவாதிரை 6வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரமான பூராடத்தை அது தொடர்பு கொள்கிறது. அதே மாதிரி பூச நட்சத்திரம் காலபுருஷனுடைய 22வது நட்சத்திரமான திருவோணத்தை தொடர்பு கொள்கிறது. அது வைநாசிக நட்சத்திரமாக இருந்தாலும் அபிஜித் நட்சத்திரம். அதே மாதிரி பூர நட்சத்திரம் சமுதாய பகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும் அதுவும் 11 சமுதாய பகை, அது நேரா சதயத்தை தொடர்பு கொள்ளும், 24வது நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளும். காலபுருஷனுடைய 13வது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், அது 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதியை தொடர்பு கொள்ளும். அதே மாதிரி 15வது நட்சத்திரம் சுவாதி, 2வது நட்சத்திரம் பரணியை தொடர்பு கொள்ளும். அடுத்து 17வது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், ரோகிணியை 4வது நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளும். 20வது நட்சத்திரம் பூராடம், அது நேர 6வது நட்சத்திரத்தை திருவாதிரையை தொடர்பு கொள்ளும். 24வது நட்சத்திரம் சதயம், 11வது நட்சத்திரம் சமுதாய பகையை கொடுத்தாலும் அது சம்பத்து தாரை பூரத்தை அது தொடர்பு கொள்ளும். அதே மாதிரி 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, அது நேராக அஸ்தத்தை 13வது நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளும். இப்போ தாராபலன்களில் நம்மளுடைய நல்ல தாராபலன்களை நல்ல தாராபலன்கள் நட்சத்திரத்தை தான் தொடர்பு கொள்கிறது. அப்போ பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 15வது ஜென்ம நட்சத்திரம் எனக்கு ரேவதி என்ன, 15வது நட்சத்திரம் சித்திரை. யோகியாக ரேவதி வந்தால் சித்திரை அவயோகியாக வரும். இப்போ நம்ம யோகியை போய் டெவலப் பண்ணணும்னு தேவையில்லை, அவயோகியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போ 15வது நட்சத்திரம் நமக்கு அவயோகியாக வரும். எல்லா நட்சத்திரத்திற்கும் 15 இதில் வேதையும் வரும். புனர்பூசத்திற்கு உத்திராடம் வேதை, விசாகத்திற்கு கிருத்திகை வேதை. இந்த நட்சத்திரங்கள் 15வது நட்சத்திரம் பந்த நட்சத்திரம் நமக்கு அவயோகியாக வரும். நம்மளுடைய யோகி இப்போ ஒன்றும் இல்லை, மகேந்திர நாமயோகத்துக்கு திருவாதிரை யோகி அவயோகியாக பூராடம் வரும். துருதி நாமயோகத்துக்கு சுவாதி யோகி பரணி நட்சத்திரம் அவயோகியாக வரும். வியாதிவாதத்திற்கு சதயம் யோகியாக வரும், பூரம் அவயோகியாக வரும். அப்போ 15வது நட்சத்திரம் நமக்கு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 15வது நட்சத்திரம் யோகியாக எவருக்கு வருகிறதோ அந்தந்த நட்சத்திரத்திற்கு யோகி வருகிறதோ, அப்போ 15வது நட்சத்திரம் நமக்கு அவயோகியாக வருகிறது. எனக்கு வியாதிவாத நாமயோகம், யோகி ராகு, அவயோகி சுக்கிரன், சதயம் யோகி பூரம் அவயோகி. அதற்கு உரிய பரிகாரங்களை நாம் செய்துவிடுகிறோம். அவயோகிக்கு ஸ்தலம் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் சீர்காழி. அங்கே போய் நான் அவயோகி ஸ்தலத்துக்கு சென்று வந்துட்டு அந்த பூஜையை செஞ்சு முடிச்சிட்டேன். இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் சில பேருக்கு தெரியலை, அவயோகமாக நடந்திருக்கிறது. ஒரு சில வாழ்க்கையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நான் சொல்லிவிடுவேன், டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, இன்னும் எண்ணற்ற தலைவர்களை சொல்லலாம். இவன் என்னன்னா மாதம் மாதம் நடக்கக்கூடிய கருத்தரங்கில் இவங்களை பற்றியே பேசுகிறாரு,
வேற ஏதாவது ஒரு கதையை சொல்லலாமே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதற்காண்டி இந்த அவயோகம் எப்படி செயல்பட்டது, இந்த பூர்வ ஜென்ம பந்தம் எப்படி பாதிக்கப்பட்டது என்பதற்கு ராமாயண கதையை ஒரு சில நிமிடம் பேசிவிட்டு இதற்கு பரிகாரம் இருக்கிறது. அருமையான பரிகாரம். யாரும் கோவிலுக்கு செல்ல வேண்டியதில்லை. இந்த கோயிலுக்கு போங்கள் அந்த கோயிலுக்கு போங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. வீட்டில் இருந்தபடியே அந்த பரிகாரத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். கோசலை நாடு தசரத சக்கரவர்த்தியினுடைய ஆளுமையை கொண்ட நாடு, அயோத்தியை மாநகரமாக கொண்ட நாடு. அவருக்கு 6000 மனைவிகள் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த புறத்தில் இருந்தது கோசலை, கைகேயி, சுமத்திரை. இவர்கள் 3 பேரும் தான் அந்த புறத்தில் இருந்தது. அவர் 6000 மனைவிகளை கொண்டவர். அற்ப சுகத்துக்காக கொண்டாரா? இல்லை. பரசுராமன் போர் தொடுத்து வருகிறார். அவர்களிடம் இவரால் போர் புரிய முடியாது. ஏனால் சக்தி வாய்ந்த கடாரி அவரிடம் கையில் இருக்கிறது. ஆகவே அவர் வரும்போதெல்லாம் ஒரு திருமணத்தை தசரத சக்கரவர்த்தி நடத்துகிறார். அவர் மனம் முடிக்கிறார். ஆகவே பரசுராமன் ஒரு போர் ஒப்பந்தம் இருக்கிறது, திருமணம் செய்தால் அந்த நாட்டுக்கு போர் தொடுக்கக்கூடாது என்று. ஆக பரசுராமன் பின்வாங்குகிறார். இதுதான் அவர் 6000 மனைவிகளை கட்டதற்கு வரலாறு. ஆனாலும் மனமு வந்து இருக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. குழந்தை இல்லை, 3 பேருக்குமே குழந்தை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வசிஷ்டர் வந்து அரசரிடம் கேட்கிறார், என்ன ஒரு மனம் பாதித்த மாதிரி இருக்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், புத்திரர்கள் இல்லையே, இவ்வளவு வசதி படைத்து இவளுடைய ஆட்சாட்சி அரசாட்சி நாம் செய்கிறோம், புத்திர சோகத்தில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று கேட்கும் பொழுது வசிஷ்டர் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் புத்திரகாம யாகம் நடத்துங்கள், அதன் பிறகு உங்களுக்கு புத்திர பெயர் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவரும் நடத்துகிறார். அந்த குண்டத்திலிருந்து வந்த தேவதை ஒரு சட்டினையாக உள்ள பாயாசத்தை கொடுத்து, இதை கோசலை, கைகேயி, சுமத்திரை 3 பேரும் அருந்த சொல், அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். இவரும் அருந்த சொல்லுகிறார். நாட்கள் ஓடுகிறது, குழந்தை பிறக்கிறது. கோசலைக்கு ராமரும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு இலக்குமணனும் சத்ருகனும் பிறக்கிறார்கள். வில்வித்தை கற்கிறார்கள், கல்வி கற்கிறார்கள். உடனே பரதனையும் சத்ருகனையும் தசரத சக்கரவர்த்தி அழைத்து கேகேயி நாட்டில் இருக்கும் தன்னுடைய தாய்மாமன் நாட்டுக்கு நீங்கள் சென்று உதவுங்கள், அவர்கள் 2 பேரும் அங்கே வளருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் அங்கே சென்று விடுகிறார்கள். ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்கிறார். பிரகடனம் செய்து விட்டார். ராமர் அவர்கள் முடிசிட்ட போகிறார் என்று அந்த நாட்டுக்கு அயோத்திக்கு அறிவித்து விட்டார். 2 நாள் 3 நாட்களில் ராமர் பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும். ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறது, அயோத்தி மாநகரமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பொழுது கைகேயிடம் மந்தாரை என்கிற பணிப்பெண் வந்து என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறார்கள், ஆகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, உனது மகனுக்கா பட்டாபிஷேகம் செய்ய போகிறார்கள்? ராமருக்கல்லவா பட்டாபிஷேகம் செய்ய போகிறார்கள், பரதனுக்கா பட்டாபிஷேகம் செய்கிறார்கள். ஆகவே நீ சந்தோஷப்படாதே, தவவாழ்விற்கு தசரத சக்கரவர்த்தி போனாலும் நீ பாதிக்கப்படுவாய், ராமர் பட்டாபிஷேகம் செய்தாலும் நீ பாதிக்கப்படுவாய் என்று குண்டத்தைக்கு போட்டுவிட்டு அந்த மந்தாரை சென்று விடுகிறார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மந்தாரை சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கிறார், அவர் போர் நடத்தும் பொழுது அவரை உயிரை காப்பாற்றும் பொழுது உனக்கு 2 வரங்களை கொடுத்திருக்கிறார் கைகேயி, அந்த வரத்தை இப்பொழுது நீ அந்த மன்னனிடம் எடுத்து சொல் என்று சொல்லவுடன் இவர் கிளம்பி தசரத சக்கரவர்த்தியை பார்க்கிறார். எனது 2 வரங்கள் நீங்கள் கொடுத்தீங்க, அந்த 2 வரங்களை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவருக்கு நாளை ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறோம், என்ன வேணாலும் கேளு என்கும் போது, நான் கேட்க போகிறது 2 வரம். ஒன்று, ராமர் 14 ஆண்டு காலம்
வனவாசம் செல்ல வேண்டும். 2 பரதன் இந்த அயோத்தி மாநகரத்தை அரசாள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. வரங்களை கொடுத்து விட்டோமே என்று போராடுகிறார். ஆனால் முடியவில்லை. இருந்தாலும் அவருடைய சொன்ன சொல்லை கேட்டு ராமர் அவர்கள் வனவாசம் செல்கிறார். லக்ஷ்மணனையும் சீதா தேவியையும் அழைத்து கொண்டு. இது மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் பொழுது தசரத சக்கரவர்த்தி இறந்து போகிறார். ராமரை அனுப்பிச்சு விட்டோமே என்று நொந்து இறந்து போகிறார். அந்த சமயம் கேகேயி நாட்டில் இருந்த பரதனையும் சத்ருகனையும் வசிஷ்டர் வரவழைக்கிறார். ராமர் வனவாசம் சென்று விட்டார். அயோத்தி மாநகரமே அழுது புலம்ப அவர் இருந்தாலும் தந்தையின் சொல்லை கட்டக்கூடாது என்று காட்டுக்கு சென்று விட்டார். இதெல்லாம் ஏன் சார் சொல்றேன்னா, பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரத்துக்கு வர்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். ஒரு 10 நிமிஷம் பொறுமையா கேளுங்க, ரைட்டுங்களா? அடுத்து ராமர் வனவாசம் சென்று விட்டார். இவர் அங்கேருந்து வருகிறார். பரதன் வருகிறார். பரதனும் சத்ருகனும் நேராக வசிஷ்டர் அழைப்பின் பேரில் வருகிறார்கள். அந்த புறத்திற்கு செல்கிறார்கள். தந்தையாரை காணவில்லை. அம்மாவை சென்று பார்க்கிறார்கள். கைகேயியை பார்க்கும் பொழுது அவர் வெள்ளை உடை அணிந்திருக்கிறார். ஏன் இந்த கோலம், என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது இவர் விலாவாரியாக சொல்லிவிடுகிறார் பரதனிடம். தந்தை இறந்து விட்டார், இது மாதிரி ராமரை வனவாசம் அனுப்பிவிட்டேன், உனக்கு முடிசூட்ட நினைத்தேன் என்று சொல்லும் பொழுது தன் தாயாரை திட்டிவிட்டு, நீ எல்லாம் ஒரு தாயாரா அப்படி என்று சொல்லி திட்டிவிட்டு தந்தைக்கு அங்கே ஈமச்சடங்கை முடித்துவிட்டு சத்ருகன், பரதன், வசிஷ்டர் அங்கே இருந்த பணியாளர்களை அழைத்து கொண்டு காட்டுக்கு செல்கிறார். ராமரிடம் முறையிடக்காண்டி காட்டுக்கு செல்கிறார். அங்கே லக்ஷ்மணன் சொல்லுகிறார், பரதன் வருகிறான், அவனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இருக்க தம்பி தான், அவன் வரட்டும், என்ன நடக்குது என்று பார்ப்போம் என்று சொல்லிவிடுகிறார். ராமர் உள்ளே வருகிறார். அழுது புலம்புகிறார். ராமரிடம், நீங்கள் வந்து ஆட்சி செய்யுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று பரதன், நானும் அதற்கு ஒரு காரணமாயிட்டேன் என்று சொல்கிறார். ராமர் உடனே, தந்தை சொல்லை தட்டக்கூடாது, தந்தை என்ன சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றுவேன், 14 ஆண்டு காலம் அந்த வனவாசத்தை முடித்து விட்டுத்தான் உன்னுடைய அந்த அயோத்தி மாநகரத்துக்கு வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அவருடைய காலணியை வாங்கி கொண்டு, நன்றாக கேளுங்கள், ராமருடைய காலணிகளை வாங்கி பூஜித்து விட்டு பரதன் அவர்கள் அரசாட்சி புரிகிறார். நன்றாக கேளுங்கள், தவக்கோலத்தில் ஆட்சி புரிகிறார். அவருடைய சிம்மாசனத்தில் அவருடைய காலணிகளை வைத்து இவர் ஆட்சி புரிகிறார். 14 ஆண்டு காலம் முடிகிறது. 15 ஆண்டு காலம் தொடங்கும் பொழுது வரவில்லை என்னுன குண்டத்தை இறங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி நெருப்பு மூட்டங்களை எரிக்கிறார். அங்கே அனுமர் வந்து அதை தடுத்து ராமர் வந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்கிறார். இதுக்கு இடையில ஜனகருடைய மகள்களை, ஜனகருடைய தம்பி மகள்கள் தான் இவங்களை கட்டிக்கிட்டாங்க 4 பேருமே, புரியுதுங்களா? இருந்தாலும் ஏன் இந்த அரசை தசரத சக்கரவர்த்தி இப்படி நடந்துச்சு, கைகேயி இப்படி நடந்துச்சு அப்படின்னா, தாராபலன்களில் புனர்பூசம் ராமர் பிறந்தது 7வது நட்சத்திரமா? 7ன்னு என்ன சார், வதையா தடையா சந்திச்சாரா? 7ன்னா களத்திரமா? சீதையை தூக்கிட்டு ராவணன் போயிட்டானா, சந்திச்சாரா? களத்திலையும் சந்திச்சாரா? நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் திருவோணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேதையாகும். புனர்பூசம் அவருக்கு 8வது நட்சத்திரம். தசரத சக்கரவர்த்தி பரதன் வந்து 8வது நட்சத்திரம். திடீர் அதிர்ஷ்டத்தால் அவர் அந்த அரசை ஆளுகிறார். ராமர் இருந்து அவர் பண்ணியிருக்க முடியாதுல்ல. அப்ப 7வது நட்சத்திரத்துக்கே இந்த பிரச்சனையை கொடுத்து 8வது நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவரை அமர வைத்ததா? அதே மாதிரி லக்ஷ்மணனும் அனுபவித்தார். அவரும் லக்ஷ்மணனும் சத்ருகனும் ஆயில்ய நட்சத்திரம், ஒரே ராசியில் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பிகள், ஒரே ராசியில் பிறந்தவர்கள், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்ப காலபுருஷனுடைய 7வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரத்தில் ராமாயணம் முடிந்து போகிறது. அதற்கு பாருங்கள், புனர்பூசத்துக்கு உத்திராடம் 15வது நட்சத்திரமாக வரும்.
உத்திராடம் காலபுருஷனுடைய எத்தனாவது நட்சத்திரம்? 21வது நட்சத்திரம். நம்முடைய கர்மத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம். கணபதி தலை துண்டிக்கப்பட்டு கணபதி திரும்பி தலையை பொருத்தும் பொழுது உள்ள நட்சத்திரம். அப்ப நம்மளோட தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது 21 தலைமுறையா நம்மளுடைய மாத்திரு சாபம் நீங்க வேண்டும் என்றுதானே புரோகிதர் சொல்லுவார். அப்ப 21வது நட்சத்திரம் அவருக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமாக வந்ததால் தசரத சக்கரவர்த்தியினுடைய ஈமச்சடங்கில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லையா? அப்ப அவயோகம் செயல்பட்டதா? ஏன் சார் இவருக்கு 14 ஆண்டு காலம் போகணும்? தன்னுடைய தந்தையாருடைய ஈமச்சடங்கில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. புரிந்ததா? அதே மாதிரி தசரத சக்கரவர்த்தியின் மகன் பரதன் அவர் ஈமச்சடங்கில் கலந்து கொண்டாலும் அவருக்கு காலபுருஷனுடைய 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் 15வது நட்சத்திரமாக வருகிறது, பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமாக வருகிறது. அவரும் துறக்கோலம் பூண்டு ஆட்சி புரிகிறார். காலணியை வைத்துதான் ஆட்சி புரிந்தார். ஆனால் அது அபிஷித் நட்சத்திரம். அதனால் அவர் ஈமச்சடங்கில் கலந்து கொண்டால் அரசை ஆண்டார். திடீர் அதிர்ஷ்டத்தால் அரசை ஆண்டார். உண்மைதானே? புரிதா இல்லைங்கய்யா? அப்ப 15வது நட்சத்திரம் அதே மாதிரி லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் அதே தான் நடந்தது. லக்ஷ்மணன் அவரோடு சகோதரரோடு காட்டில் 14 ஆண்டு காலம் அனுபவித்தார். சத்ருகன் மாமன் வீட்டிலும் தன்னுடைய அண்ணன் பரதனோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பதவி கிடையாது. அவருக்கும் காலபுருஷனுடைய 23வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமாக வரும். ஆக இது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் நமக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்கிறோம்? இந்த கோயிலுக்கு போங்க, திரிசூன்யம் கோயிலுக்கு போங்க, அவயோகி கோயிலுக்கு போங்க, முடக்கு கோயிலுக்கு போங்க, 1, 4, 7, 10 சனி பகவான் இருந்தால் காசிக்கு போங்க, கொடுமுடி போங்க, ஓயமாரி போங்க. அப்போ இந்தந்த கோவிலுக்கு போகணும், இங்கே போய் முடக்கு எடுக்கணும், இந்த திதி சூன்யம் அவயோகத்தை எடுக்கணும், அவயோகி கோயிலுக்கு போகணும் என்பதெல்லாம் நாம் சொல்லி வருகிறோம். அதை போய் செய்து வருகிறார்கள். முன்னொரு காலத்தில் 50 ஆண்டு காலம் அதற்கு முன்னால் இதெல்லாம் நடந்ததா கேட்டால் சொல்லுங்க. நடந்ததா? கிடையாது. என்ன சார் காரணம்? அப்போல்லாம் ஒன்றுமே இல்லையே சார். கூட்டு குடும்பமாக இருந்தோம், எல்லாம் நல்லா இருங்க, எல்லா நட்சத்திரமும் உள்ள இருந்துச்சு, அதெல்லாம் விஷயம். அப்போ என்ன சார்? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர்கள் கட்டபொம்மன், மாமன்னர் மருது பாண்டியர்கள், சோழ சேர பாண்டியர்கள், ராஜராஜ சோழன், இவர்களெல்லாம் போராடி கிடைக்காத வெற்றியை அகிம்சா முறை கொடுத்ததா இல்லையா? இவர்கள்லாம் போராடினாங்க சார், கிடைக்கல, சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் தன் உடலை வரைத்து கொண்டு உண்ணா நோன்பு இருந்தார். உப்பு சத்தியாகிரகம் நடந்தார். எத்தனையோ மௌன விரதங்கள் கூட இருந்திருக்கிறார். உடம்பில் ஒரு சட்டை கூட அணியாமல் வெறும் துண்டோடு தன்னுடைய வேட்டி கோவணத்தோடு அளந்திருக்கிறார். அப்ப அவயோகமாக அந்த 15வது நட்சத்திரத்தை அவர் இயக்கி இருக்கிறார். உடலை வரைத்து இருக்கிறார். மண்ணும் மௌன விரதம் இருந்திருக்கிறார். மகாத்மா காந்தி எத்தனை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். அகிம்சா முறையில் போராடி இருக்கிறார். போராடி வெற்றி பெற்றாரா இல்லையா? இவ்வளவு அரசர்கள் போராடினார்கள். ஒரு பகுதியை வெற்றி பெறுவார்கள். இந்தியாவை வெற்றி பெற முடியவில்லை. அன்றைக்கு அகிம்சா முறை, அந்த உண்ணா நோன்பு, அந்த மௌன விரதம், அந்த உப்பு சத்தியாகிரகம், உடலை வருத்தி கொண்டு செய்த அனைத்தும் வெற்றி பெற்றது. புரியுதுங்களா? புரட்சி தலைவி அவர்கள் உண்ணா நோன்பு இருந்தார், காவிரி காண்டி இருந்தார், வெற்றி பெற்றாரா இல்லையா? அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடிமுடி சண்டையினால வெற்றியே பெற முடியாது. அப்ப உடலை வருத்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். ஜெயிச்சிருக்கோம்ல, ஏன் பிரதோஷத்துக்கு நீங்க
காலையிலேருந்து சாப்பிடாம 4 மணிக்கு சாப்பிடுங்கிறாங்க. உடம்பில் உள்ள அனைத்து செல்லுகளும் எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விடுறா, உன்னை வளர்ச்சியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். புரியுதுங்களா? அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண ஆயுளையும் கொடுக்கும். மகாத்மா காந்தி சுடுபட்டு இருந்தால் அது வேற விஷயம். ஆனால் அவர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கார். அவர் அந்த அகிம்சா முறையில் போராடியதால் விட்டு போனார்கள். இல்லை என்றால் இன்றைக்கும் நாம் கோமணம் கட்டியிருக்க வேண்டும், முடியை அழகாக வைத்துக் கொள்ள முடியாது, இந்த மாதிரி முடமுடன்னு சட்டையெல்லாம் போட முடியாது, தூக்கி மாட்டிக்கிட்டு தான் தெரியணும் விடுதலை கிடைக்கலைன்னா. அப்போ 15வது நட்சத்திரம் நமக்கு அவயோகியாக செயல்படுகிறது, பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமாக செயல்படுகிறது. ராமர் கதையே போதும், வேற கதை சொல்ல வேண்டியதில்லை. டாக்டர் கலைஞர் அவர்கள் மிருகசீரிட நட்சத்திரம், மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம். அவருக்கு காலபுருஷனுடைய 9வது வீட்டில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் 15வது நட்சத்திரமாக வரும். யோகி அவயோகியாக வரும். அவரும் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருக்கிறார், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சிறை சென்றிருக்கிறார், மிசா சென்றிருக்கிறார், உடம்பை வருத்தியிருக்கிறார், போராடிதான் வெற்றி பெற்றிருக்கிறார். புரியுதா இல்லையா? ஒரு மனிதனும் போராட்ட களங்களை அகிம்சா முறையில் சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவர் அவர்களுக்கு சுவாதி நட்சத்திரம், அவருக்கு 15வது நட்சத்திரம் சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம். பரணி அவருக்கு 15வது நட்சத்திரமாக வரும். அதில் சனி நீசம் பெறக்கூடிய நட்சத்திரம். அவரும் எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து தோல்வியை தழுவியிருக்கிறார். ஆக பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்பது அந்த நட்சத்திரத்தினுடைய கோவிலிலோ, ஜெயலலிதா அவர்கள் மக நட்சத்திரம், மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி நட்சத்திரம் 6வது நட்சத்திரமாக வந்தால், சதய நட்சத்திரம் 15வது நட்சத்திரமாக வரும். யமதர்மன் பிறந்த நட்சத்திரம், ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அவருக்கு 15வது நட்சத்திரம். அவரும் எவ்வளவோ போராட்டங்களை உடலை வருத்தி செய்து அவரும் கடைசியில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார். ஆக 15வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய கோவில், அந்த நட்சத்திரத்தினுடைய நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருக்க வேண்டும். இல்லைன்னா அந்த நட்சத்திரத்திற்கு உதவ வேண்டும், இல்லை அந்த நட்சத்திரத்தினுடைய கோவிலுக்கு சென்று உளவாரப்பணி செய்ய வேண்டும். இதை செய்யணும். ஒன்றும் இல்லை சார், இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு வீட்டில் தகப்பனுக்கு 15வது நட்சத்திரமாக மகன் இருந்தால் தந்தையினுடைய சொத்தை அபகரிப்பான் என்பது நெகட்டிவாக இருந்தாலும், அந்த 15வது நட்சத்திரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அது அப்படியே கரைஞ்சிடும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், என்னுடைய மூத்த பையன் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம், எனக்கு அவன் 15வது நட்சத்திரம். என்னுடைய உடலை வருத்தி தான் அவனுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே நான் செய்து கொடுக்கிறேன். அப்போ நான் அதுக்கு உதவுறேன், அந்த நட்சத்திரத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ 15வது நட்சத்திரம் நமக்கு அந்த அவயோகத்தை வெளியாக்கும். அப்போ அவன் பிறந்து படிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை லைஃபாக அப்படியே முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு 13வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவன் ஏன் சின்ன பையன், இப்போ அவனும் எனக்கு பதவி உயர்வு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான். அப்போ 15வது நட்சத்திரத்திற்கு நான் உதவும் பொழுது அவனுக்கு பிறகு பிறந்த 4 வருடங்களுக்கு பிறகு பிறந்த அவன் எனக்கு பாசிட்டிவாக வர்றான். அப்போ பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் நமக்கு உதவுகிறது. அவனுக்கு நான் உதவும் பொழுது எனக்கு அது உதவுகிறது. 15வது நட்சத்திரம் அவயோகமாக இருக்கும் பொழுது அந்த நட்சத்திர நாளில் நாம் உடலை வருத்தி கொண்டோமானால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இப்படித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும். மோடிஜியை எடுத்துக்குவோம், தேசிய தலைவரில் மோடிஜியை எடுத்துக்குவோம். அவருக்கு 15வது நட்சத்திரம் ரோகிணி, பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் ரோகிணி சார்.
காலபுருஷனுடைய 4வது நட்சத்திரம். நல்லா இருக்காரா? பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் 4வது நட்சத்திரமா? தாராபலன்களில் 4வது நட்சத்திரமாக வருகிறதா? 3 முறை பாரத பிரதமர். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அப்ப 15வது நட்சத்திரம் நமக்கு ஒரு கோடீஸ்வர நட்சத்திரமாகவோ அல்லது தாராபலன்களில் நல்ல நட்சத்திரமாகவோ வரும்பொழுது அவருடைய வாழ்க்கை சிறக்கும். ஒன்றும் இல்லை, எங்களுடைய குருநாதர் வல்லரசையா அவர்கள் விசாக நட்சத்திரம், அவருக்கு கிருத்திகை 15வது நட்சத்திரமாக வரும். அவர் என்றைக்கு பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று காவடி எடுத்தாரோ அன்றையிலிருந்து அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு செல்கிறது. காவடி எடுக்கும் பொழுது உடல் வருத்தி தானே நம்ம எடுப்போம். அன்றைக்கு உண்ணா நோன்பு இருப்போம். அது வேதையாகவும் வரும் அந்த நட்சத்திரம். அவருக்கு அவயோகமாகவும் வரும், வேதையாகவும் வரும். அப்ப முருகனை அவர் வணங்க வணங்க, அவயோகியை வணங்க வேண்டும் சார், உடலை வருத்தி வணங்க வேண்டும், உடல் வருந்த வேண்டும், இல்லை என்றால் வருத்த முடியாது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் அந்த ஆன்மாக்கள், அந்த நட்சத்திரத்தினுடைய ஆன்மாக்கள் உங்களை தொடர்பு கொள்ளும். ரோகிணியில் பிறந்தவர் யார்? கிருஷ்ண பரமாத்மா. அவர் ஏன் மோடிஜிக்கு 15வது நட்சத்திரமாக வர வேண்டும்? எவ்வளவு சோதனைகளை சாதாரண டீ கடை வைத்திருந்தார், RSS இணைந்தார், ஜனசங்கத்தில் இணைந்தார், பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார், சட்டமன்ற உறுப்பினரானார், முதலமைச்சரானார், இன்று பாரத பிரதமராக இருக்கிறார். எவ்வளையோ போராட்டங்களை சந்தித்தான் வந்திருக்கிறார். ஆனாலும் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் 15வது நட்சத்திரமாக வந்ததனால் இன்றைக்கு அவர் பாரத பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் 15வது நட்சத்திரம் அந்த ஆன்மா செயல்படும். எனக்கு சித்திரை 15வது நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரம் சித்திரை. அதில் பிறந்தவர் சித்திரகுப்தர், அதில் பிறந்தவர் விஸ்வகர்மா. கணக்கு வழக்குகளை எழுதக்கூடியவர், யமதர்மனுக்கு கணக்கு வழக்குகளை எழுதக்கூடியவர். 2007 இருந்து எனக்கு டயபிட்டி இருக்கிறது, இன்று வரை நான் சர்க்கரை மாத்திரை எடுத்துக்கொள்ளவில்லை, எந்த மாத்திரையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன், எப்படி வந்தது? நட்சத்திரம் நமக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு நான் உதவி கொண்டிருக்கிறேன். அந்த நட்சத்திர நாளில் விரதம் இருக்கிறேன், முருகனுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பட்டுக்கோட்டையில் சஷ்டியாகத்தில் முதல் நாள் பிரபஞ்ச குழு அறக்கட்டளை சார்பாக கலந்து கொண்டேன். அப்ப முருகனுக்கு நான் உதவி கொண்டிருக்கிறேன், முருகன் கோவிலுக்கு உதவி கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த பூர்வ ஜென்ம வந்த நட்சத்திரம் நல்ல திறம்பட ஆயுளை கொடுக்கிறது. எனக்கு லக்கண புள்ளி அனுசம் 15வது நட்சத்திரம் ரோகிணி. சாதாரண கடைக்கோடி தொண்டனாக இருந்த என்னை இன்றைக்கு பிரபஞ்ச குழு பொருளாளராக ஆக்கியது எப்படி? அந்த நட்சத்திரம் நமக்கு வேலை செய்யும். அந்த பூர்வ ஜென்ம வந்த நட்சத்திரம் நமக்கு வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த நட்சத்திரத்தினுடைய ஆன்மா உங்களுக்கு உதவி செய்யும். 15வது நட்சத்திரத்தினுடைய ஆன்மா உங்களை கடந்து செல்ல வைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நிறை குறைகளை நீக்கி வைக்கும். அவயோகம், அந்த கோயிலுக்கு போய் இப்படி சொல்றாரு அப்படி என்று நினைக்க வேண்டாம். வருந்துங்கள், நம் உடலை வருத்துங்கள், உண்ணா நோன்பு இருங்கள், வெற்றி பெறலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். என்னுடைய குருநாதரே அதற்கு ஒரு சாட்சி. நான் எப்பொழுது சொன்னாலும் எடுத்துக்காட்டோடு தான் சொல்லுவேன். இதற்கு குறைகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நான் கேள்வியை நீங்கள் கேட்டால் பதில் சொல்லுகிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் எடுத்துக்காட்டோடு தான் சொல்லுவேன். அப்போ உடலை வருத்தணும். நாம் உடலை வருத்தி கொண்டால், உண்ணா நோன்பு இருந்தால் 15வது நட்சத்திரம் நமக்கு எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அதில் பிறந்தவர்களுடைய ஆன்மா நம்மளை வாழ வைக்கும். புரியுதுங்களா? இப்போ பரிகாரத்துக்கு வந்துடுவோம். ஆனாலும் இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே சொல்லிடலாம் சார். ஒரு 2 பேரிடம் கேள்வியை நான் கேட்பேன். ஐயா எந்திரிங்க, உங்களை தான் சொல்கிறேன்.
உங்களுடைய நட்சத்திரம் என்ன? ஜென்ம நட்சத்திரம் சதயம், உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். காலபுருஷனுடைய 11வது நட்சத்திரம் உங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அப்போ பூர்வ ஜென்மத்தில் எப்பவும் பிரச்சனை தான் இருக்கும். இருந்துச்சா, இருக்கா இல்லையா? அதான் நீங்கள் ஒன்றும் இல்லைங்கய்யா, வெள்ளிக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்க, அருமையாக ஆயிடுவீங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க, அவ்வளோதான். சொல்லிவிடலாம் சார், நீங்கள் பூர்வ ஜென்ம பந்தம் உங்களுக்கு நல்லா இல்லை சார், இப்படி தான் சார் அப்படிங்கிறத சொல்லிடலாம். புரியுதுங்களா? அண்ணா நீங்கள் எந்திரிங்க, கை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்களா? எந்திரிங்க, சொல்லுங்கய்யா உங்கள் நட்சத்திரம் என்ன ஐயா? இல்லைங்கய்யா, உங்களுக்கு நட்சத்திரம் தெரியாதா ஐயா? சொல்லுங்கய்யா. ரோகிணி நட்சத்திரம். உங்களுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அனுசம். அனுசம் வந்து மோடிஜி பிறந்த நட்சத்திரம், சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நட்சத்திரம். ஆனால் சனியினுடைய நட்சத்திரம். அப்போ பூர்வ ஜென்மம் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், இப்போ இல்லை. அப்போ பிரம்மாண்டமாக இருந்துச்சா? உண்மையா இல்லையா? எந்திரிச்சு சொல்லுங்க சார். ஐயா எந்திரிக்க முடியல. இப்போ இல்லை, நான் சொன்னேன்னா இல்லையா? அவ்வளோதான். பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து உரைக்கும். இப்போ எனக்கு வந்து லக்ன புள்ளி அனுசம், ரோகிணி வந்து 15வது நட்சத்திரம். எங்கள் அப்பா நகர கழக செயலாளராக சிவகங்கையில் இருந்தவர், டிஎம்கேல இருந்தவர். என்னுடைய வாழ்க்கை முற்பகுதி வேற மாதிரி போயிட்டு பிற்பகுதி நல்லாயிருச்சு. மோடிஜிக்கு முற்பகுதி டேமேஜ் ஆயிடுச்சு, பிற்பகுதி வந்துருச்சு. ஆனாலும் இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? டிஎம்கே நகர செயலாளர் இருந்தார், ஹோட்டல் வச்சிருந்தார், 20-25 பேர் வச்சு வேலை பார்த்தார். அப்போ ரோகிணி அந்த வேலையை பார்த்துச்சுல்ல, எங்கள் அப்பாவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுத்துச்சுல்ல, என் பேருக்கும் பிரம்மாண்டத்தை இப்போ கொடுத்துருச்சுல்ல. எனக்கு அனுசம் லக்கண புள்ளி, ஐயாவுக்கு ரோகிணி, 15வது நட்சத்திரம் அனுசம். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் 15வது நட்சத்திரம் நம்மளை எடுத்து சொல்லும். உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுவோமா? அதுதான் ஐயாவுக்கு ரோகிணி அனுச நட்சத்திரம். ரோகிணி வந்து எப்படின்னா பிரம்மாண்டம், தாயாருடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு பெருசாக இருக்காது. அப்படி தானே இருந்துச்சு? அவ்வளோதான். எடுத்துரைக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எடுத்துக்காட்டோடு சொல்லலாம். ஏன் சார் 1-5 வரைக்கும் 9 நட்சத்திரத்தையும் 18 நட்சத்திரம் வரைக்கும் 9வது பாகம் வரைக்கும் ஏன் வச்சாங்க, 8வது நட்சத்திரம் வரைக்கும் ஏன் அங்கே வச்சாங்க? எல்லாத்துக்கும் காரணகர்த்தா இல்லாமல் வைக்கல சார். புரியுதுங்களா? அப்போ 15வது நட்சத்திரத்தினுடைய நாளில் கதிர் உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லுங்க. ரேவதி தானே உங்க நட்சத்திரம்? உத்திரட்டாதியா? சரி, அதான் 15வது நட்சத்திரம் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி பெற வைக்கும். அப்போ அந்த நாளில் நீங்கள் உண்ணா நோன்பு மௌன விரதம், இந்த கோயிலுக்கு போங்க 15 விளக்கு போடுங்க, அந்த கோயிலுக்கு போங்க 20 விளக்கு போடுங்க, இங்கே போங்க அங்கே போங்கன்னு இல்லை, சூப்பரான ஒரு ரெமடி. அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருது. செவ்வாய்க்கிழமை நாளில் உண்ணாவிரதம் இருங்க, இல்லை மௌன விரதம். அந்த 9 to 10 யமகண்ட நேரத்தில் மௌன விரதம் இருங்க. இருந்தீங்கன்னா உங்களுக்கு பந்த நட்சத்திரம். அஸ்வினியில் பிறந்தவர் யார்? சரஸ்வதி, அஸ்வதாமன், சகாதேவன். இவங்களுடைய ஆன்மா உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். ஆக எனக்காண்டி வருந்துறான்டா, அவன் போய் தொலைறான்டா, இவனுக்கு ஏதாவது செஞ்சு விட்டு போவோம் அப்படின்னு அந்த ஆன்மாக்கள் உதவும். நம்ம எதுக்கு சார் தர்ப்பணம் கொடுக்குறோம்? நம்மளுடைய தாய் தந்தையருக்கு ஏன் தர்ப்பணம் கொடுக்குறோம்? அந்த கர்மாக்கள் நமக்கு விலகணும், அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம விலகிறோம். அப்போ நீங்கள் உண்ணா நோன்பு இருக்கும் போது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அந்த நட்சத்திரத்தில் வாழ்ந்தவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அப்போ அஸ்வதாமன், சகாதேவன், சரஸ்வதி, இன்னும் நிறைய பேர் பிறந்திருக்கிறார்கள். அவருடைய ஆன்மா உங்களை வரவேற்கும். அவ்வளோதான் சார் ஜோதிடம். அப்படி தான் போகணும்.
அதே மாதிரி பரணி நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். துர்க்கை, துரியோதனன், இன்னும் எத்தனையோ இளவல்கள் பிறந்திருக்கிறார்கள். அவருடைய ஆன்மாக்கள் உங்களுக்கு உதவும். கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். முருகனை வளர்த்த பெண்கள், உங்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். யார் ஒருவருக்கு கிருத்திகை 15வது நட்சத்திரமாக வருகிறதோ அவர்கள் மட்டன் எடுத்துக்கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். மட்டன் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ரோகிணி 15வது நட்சத்திரமாக யாருக்கு வருகிறதோ திங்கட்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுப்பார். ஜோதிடராக இருந்தால் நம்மளுடைய நெல்லை வசந்தனையா ரோகிணியில் பிறந்தவர். அப்போ 15வது நட்சத்திரம் உங்களுக்கு ரோகிணியாக வந்தால் அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும், அவருடைய பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிருகசீரிடம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருங்கள், உண்ணா நோன்பு இருங்கள். பார்வதியினுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும், சந்திரனுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா டாக்டர் கலைஞருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திருவாதிரை உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். சிவன், ருத்ரன், நடராஜன், தஞ்சை சரபோஜி இவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. வியாழக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். நான் எந்த கோவிலுக்கும் செய்ய போக சொல்லவில்லை. வீட்டில் இருந்தபடியே அதை நீங்கள் செய்யலாம். சில பேர் உண்ணா நோன்பு இருந்துட்டு எழுதி கொடுத்து பேசுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்தணும். உங்களுடைய நடை உடை எல்லாமே வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துக்கு டீ கொடுக்கணும், இந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். பேசவே கூடாது, செய்கை மூலியமாகவும் சொல்லக்கூடாது. ஆக இது உண்ணா நோன்பு மௌன விரதம் என்பது நம் உடலை வருத்தி கொண்டு செய்யும் பொழுது அந்த 15வது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆசியை கொடுப்பார்கள். அப்போ ராமர் உங்களுக்கு ஆசி வழங்குவார். புனர்பூசம் 15வது நட்சத்திரமாக வரும்பொழுது ராமர் உங்களுக்கு ஆசி வழங்குவார். அதே மாதிரி பூச நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. சனிக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். அவருடைய ஆசி யாரு? குரு பிறந்த நட்சத்திரம், தட்சிணாமூர்த்தி பிறந்த நட்சத்திரம், வள்ளலார் பிறந்த நட்சத்திரம், பரதன் பிறந்த நட்சத்திரம். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பரதன் பிறந்த நட்சத்திரத்தில் தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் பிறந்தார். பூச நட்சத்திரம். அவர் திடீர் அதிர்ஷ்டத்தால் அரசை ஆண்டார். அதே மாதிரி அவர் அரச ஆடுவதோ இல்லையோ முக்கிய பதவியை அவர் தட்டி பிடிப்பார். அது உண்டாகும். அந்த 15வது நட்சத்திரம் அவருக்கு வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்போ பூச நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா சனிக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலை, வீட்டில் இருந்தபடியே அதை செய்யுங்க. அந்த அவயோகத்தினுடைய அந்த தெய்வங்கள் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருது. உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். புதன்கிழமை நாளில் இருங்கள். ஆதிசேஷன், லக்ஷ்மணன், சத்ருகன் இவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். மக நட்சத்திரம் பிறந்தவர்கள் 15வது நட்சத்திரமாக மக நட்சத்திரம் வரும்பொழுது அந்த நட்சத்திரத்தில் உண்ணா நோன்பு மௌன விரதம் செவ்வாய்க்கிழமை நாளில் இருக்க வேண்டும். அதில் பொருட்டாக 9 to 10 யமகண்ட நேரத்தில் மௌன விரதம் இருக்க வேண்டும். இருந்தீர்களே ஆனால் உங்களை வாழ்வில் வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லும். அதில் மகத்தில் பிறந்தவர் சுக்கிர பகவான், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள்,
சீத்தை அவர்கள், இவர்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்கும். நம்ம நட்சத்திரத்தை, நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை அவன் வணங்குகிறான், அவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த ஆசியை வழங்குவார். பூரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருக்க வேண்டும். அப்ப யார் சார் உங்களுக்கு உதவுவா? ஆண்டாள் உதவுவாங்க. அதில் பிறந்தவர் ஆண்டாள். ராஜீவ்காந்தி பிறந்த நட்சத்திரம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நட்சத்திரம். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி இல்லை, ஆண்டாள் தெரியாது, அவருடைய தெய்வம், அவர்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? வெள்ளிக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம். அடுத்து உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம். அறிஞர் அண்ணா, சுபாஷ் சந்திர போஸ், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இவர்களுடைய ஆசி, உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு உதவும். உங்க வீட்டிலையும் அந்த நட்சத்திரத்தில் மூதாதையர்கள் பிறந்திருப்பாங்க, அவங்களுடைய ஆசி அனுசரணையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்ம நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கையா, தொலைஞ்சிட்டு போறான், நல்லா இருந்துட்டு போறாயா அப்படின்னு அவங்களும் உங்களுக்கு உதவுவாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நாளில் உண்ணாவிரதம், உண்ணா நோன்பு மௌன விரதம். அடுத்த அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. நீங்க என்ன பண்ணணும்? திங்கட்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம். இதெல்லாம் எழுத வேண்டியதில்லை, அழகாக நம்ம நினச்சிக்கலாம். அப்போ என்ன சார் நடக்கும்? உங்களுக்கு காலபுருஷனுடைய 13வது நட்சத்திரம் 15வது நட்சத்திரமாக வருது. பதவி உயர்வு கிடைக்கும். அதில் பிறந்தவர் யார்? சூரிய பகவான். அதில் பிறந்தவர் யார்? காயத்ரி தேவி. இன்னும் மகாபாரதம், ராமாயணத்தில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க, அவங்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருக்கணும். உங்களுடைய மூதாதையர்கள் உதவுவாங்க. விஸ்வகர்மா, சித்திரகுப்தர், அவங்களுடைய ஆன்மா உங்களுக்கு கிடைக்கும். புரியுதாலே உங்களுக்கு? அடுத்து சுவாதி நட்சத்திரம் 15வது நட்சத்திரம் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரமாக வருது சார். ஞாயிற்றுக்கிழமை நாளில் உண்ணாவிரதம் இருங்க, மௌன விரதம் இருங்க. அந்த 4:30 to 6 ராகு கால நேரத்தில் வாயை மூடிட்டு செவனேன்னு இருங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க சார். இதை நீங்கள் 7 வாரம் செய்யணும்லாம் கிடையாது, வாரம் செய்யலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், சுகராக இருந்தால் மௌன விரதம் இருங்க, சுகர் இல்லைன்னா உண்ணா நோன்பு இருங்க. அதை செஞ்சுக்கிட்டே வரலாம். அப்போ யாருடைய ஆசி கிடைக்கும்? உங்கள் மூதாதையர்கள் ஆசி கிடைக்கும். அலெக்சாண்டர் ஆசி கிடைக்கும், அன்னை தெரசா ஆசி கிடைக்கும், புலிப்பாணி ஐயா ஆசி கிடைக்கும், நரசிம்மர் ஐயா ஆசி கிடைக்கும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசி கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும் சார். என்னடா ஏதோ கதை விடுறான் அப்படிங்கிற, ஜோதிடம் என்பது புதையல் சார். நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்தா தானே தெரியும் அருமை பெருமையெல்லாம். அதே மாதிரி விசாக நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருது. நீங்கள் என்ன சார் பண்ணணும்? வியாழக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்க. யாருடைய ஆசி இருக்குது சார்? எங்கள் குருநாதருடைய ஆசி இருக்கும், முருகப்பெருமானுடைய ஆசி இருக்கும், நம்மாழ்வார் ஆசி இருக்கும். எடுத்துக்க வேண்டியதான் சார். அவ்வளோதான் சார் ஜோதிடம். மணி அடிச்சிருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் சார். நம்மளாம் எடுத்துக்க வேண்டியதான். இப்படி இருக்குது சார், இப்படி நம்ம கொண்டு போகலாம் சார் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டியதான். புரியுதுங்களா? தீபாவளியிலேருந்து எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ அப்பாயின்மெண்ட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. எனக்கு இதே சொல்லலை. முந்தானத்து தான் சார் கேட்டார், முந்தானத்து தான் நான் சொன்னேன். நான் வண்டியில் வரும்போது நம்ம டிரைவர்கிட்ட கேளுங்களேன், வண்டியில் வரும்போது தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தேன். எப்படி பார்த்தீங்களா? எல்லாம் அவ்வளோதான். நம்ம கடவுள் கொடுக்குறத நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணல, வந்த போது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். ரைட் அவ்வளோதான், வந்துக்கிட்டே இருந்துச்சு, அவ்வளோதான். அப்போ 15வது நட்சத்திரம் நம்மளுடைய வாழ்வை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும். அவயோகம் நமக்கு யோகமாக செயல்பட வைக்க வேண்டும். அப்போ விசாகம் வரைக்கும் சொல்லிட்டேன். முருகப்பெருமான் ஆசி, நம்மாழ்வார் ஆசி, என்னுடைய குருநாதர் ஆசி எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அனுச நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. அப்படின்னா சனிக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்க.
மகாலட்சுமி அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். மோடிஜியினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அனுசத்தில் பிறந்தவர்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். கேட்டை உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. புதன்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்க சார். ஆசி கிடைக்கும். வராகமூர்த்தி ஆசி கிடைக்கும். வராக பெருமாள் ஆசி கிடைக்கும். நம்மளுடைய அப்துல் கலாம் ஜி ஆசி கிடைக்கும். இந்திரனுடைய ஆசி கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்து மூல நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. மூலாதாரர்களுடைய ஆசி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்க. யமகண்ட நேரத்தில் மௌன விரதம் இருங்க. ஆறு ஆசி கிடைக்கும். ஆஞ்சநேயருடைய ஆசி கிடைக்கும். அந்த தெய்வத்தினுடைய ஆசி கிடைக்கும். பூராடம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்க. அதில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி சமேதனம் அவர்களுடைய ஆசி கிடைக்கும். திருச்சி திருவனைக்காவல ஆண்டு கொண்டிருக்கிற அவர்களுடைய ஆசி கிடைக்கும். உத்திராடம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். கணபதியினுடைய ஆசி கிடைக்கும். உங்களுக்கு விநாயகருடைய ஆசி கிடைக்கும். திருவோணம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. திங்கட்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். அதில் பிறந்தவர் மகாவிஷ்ணு பெருமாள் அவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிட்டும். அவிட்டம் 15வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் செவ்வாய்க்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். அவிட்டத்தில் பிறந்தவர் மகா ஈஸ்வர். நம்மளுடைய புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம். ஜோதிட துறையில் உள்ளவர்கள் அவிட்டம் 15வது நட்சத்திரமாக வந்தால் புதன்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். திருநங்கைகளுக்கு புடவை எடுத்து கொடுங்கள். இது பரிகாரத்திற்கு போயிட்டேன். ஆனால் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருந்தாவே போதும். அடுத்து சதயம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். ராகு கால நேரத்தில் மௌன விரதம் இருங்கள். ராஜராஜ சோழன், யமதர்மராஜன், தஞ்சை சரபோஜி, ராமானுஜர் இவர்களெல்லாம் பிறந்த நட்சத்திரம். இவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். அடுத்து பூரட்டாதி உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் வியாழக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். குபேரன், மகாபாரதத்தில் கர்ணன் இவர்கள் பிறந்த நட்சத்திரம். அவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். உத்திரட்டாதி அதில் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வந்தால் உண்ணா நோன்பு மௌன விரதம் சனிக்கிழமை நாளில் இருங்கள். மகாலட்சுமியை வழிபடுங்கள். காமதேனுவை வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு 15வது நட்சத்திரமாக வருகிறது என்றால் புதன்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். இல்லை என்றால் சனிக்கிழமை நாளில் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருங்கள். சனீஸ்வரர் பிறந்த நட்சத்திரம். இதில் ஒரு குறிப்பு, எல்லாரும் உங்களுக்கு அது எத்தனாவது நட்சத்திரமாக வேணாலும் வரட்டும், ரேவதி நட்சத்திரம் வர்ற நாளில் மௌன விரதம் உண்ணாவிரதம் இருங்கள். காலபுருஷனுடைய 27வது நட்சத்திரம். ஆனால் சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரம். உங்களுக்கு 3 ஆதிபத்தியத்தை திறம்பட கொடுத்து விடுவார். எதற்கு எல்லாரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறார்கள்? ஏனையா, சனி 3 காரகத்துக்கு உரியவர். ஆயுள், கர்மா, தொழில் 3ஐயும் கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் பிரதோஷ சனி, இன்னைக்கு சனி பிரதோஷம், இன்றைக்கு சனிக்கிழமை. தமிழ்நாட்டில் இல்லை,
உலகத்திலேயே சனிக்கிழமைகளில் விரதம் இந்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? சனி நமக்கு நல்லது செய்வார் என்ற காரணம். ஆக புதன்கிழமை நாளில் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது, அதைவிட ரேவதி நட்சத்திரம் வர்ற நாளில் நீங்கள் உண்ணா நோன்பு மௌன விரதம் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வாழ்வில் வசந்தம் வீசும். சனி பார்த்து கொள்ளுவார். எல்லா நட்சத்திரமும் நமக்கு தேவைதான். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். 1வது நட்சத்திரம் ஜாதகரை குறிக்கும், 2வது நட்சத்திரம் குடும்பத்தை குறிக்கும், உடலில் முகத்தை குறிக்கும், வலது கண்ணை குறிக்கும். இப்படி எடுத்துக்கொண்டே போகலாம். 3வது நட்சத்திரம் சகோதரரை குறிக்கும், 4வது நட்சத்திரம் தாயாரை குறிக்கும், 5வது நட்சத்திரம் புத்திரர்களை குறிக்கும், 6வது நட்சத்திரம் உத்தியோகம் தாய்மாமனை குறிக்கும், 7வது நட்சத்திரம் களத்திரத்தை குறிக்கும், 8வது நட்சத்திரம் களத்திரத்தினுடைய வீட்டை குறிக்கும், நம்மளுடைய ஆயுளை குறிக்கும், 9வது நட்சத்திரம் தன்னுடைய தந்தையாரை குறிக்கும். அப்போ ஜாதகர்கள் ஆரம்பித்து தந்தை வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடறாங்க. அதன் பிறகு இருக்கு 10னா மாமியார், 11னா அண்ணன், 12னா தாத்தா பாட்டி, 13 நாள் தாயார், அப்படியே போயிடும் தாராபலன்கள். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் நமக்கு கொடுக்கிறது. ஆனாலும் இந்த 15வது நட்சத்திரம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வசந்தத்தை அழைக்கிறது. ஏதாவது குறைகள் இருந்தால் கேளுங்க. குறைகள் இருக்கா இல்லைங்கய்யா? ஐயா செந்தில் ஐயா சொல்லுங்கய்யா, நீ ஜோதிடர் சொல்லுங்கய்யா, ஏதாவது குறைகள் இருக்கா இல்லையா? உங்களுக்கு 15வது நட்சத்திரம் என்னங்க? ஜென்ம நட்சத்திரம் என்ன? மிருகசீரிடம், கலைஞருடைய நட்சத்திரம். கலைஞர் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அப்போ உங்கள் பூர்வீகம் பிரம்மாண்டம். ஆனால் இப்போதைக்கு ஒன்று இருக்காது. அப்படி தானே இருக்கு? பூர்வீகம் செந்தில் அப்பா பேரை சொன்னால் தாத்தா பேரை சொன்னால் தெரியும். ஆனால் இப்போ இருக்காது. அப்படி தானேங்கய்யா? அவ்வளோதாங்கய்யா. அவர் ஒரு ஜோதிடர். ஜோதிடர்கிட்ட கேட்டு தான் நான் சொல்கிறேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் நமக்கு எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய நாளில் நம்ம விரதம் இருப்பதும் உண்ணா நோன்பு இருப்பதும் நமக்கு வாழ்க்கையில் வசந்தத்தை வீசும். நான் எந்த பரிகாரமும் சொல்லலை, இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லலை. வீட்டில் இருந்துக்கிட்டே உண்ணா நோன்பு மௌன விரதம், அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களையா? இதை செஞ்சிட்டாவே அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு நீங்கிறதுக்கு உண்டான வேலைகளை அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நமக்கு அந்த ஆன்மாவை கொடுத்து உதவுவார்கள். நான் சொல்லிட்டேன். எடுத்துக்காட்டுக்கு வல்லரசையா என்னைக்கு பழனிமலைக்கு போய் காவடி எடுத்தாரோ அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நடந்தேறியது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்கய்யா. கிருத்திகை முருகனை வளர்த்த பெண்கள், முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் மேசராசியில் வருது. அவர் இப்போ கூட ஒரு பதிவு போட்டிருந்தார். எனக்கு தினேஷுக்கு முன்னாடி வல்லரசு ராஜான்னு பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே டெவலப் ஆனிச்சின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரைட்டுங்களா? அந்த பேரை வைத்து கொடுத்தது யார் தெரியுமா? எம்ஜி குமரன் ஐயா. குமரன் யார் சார்? முருகன் தானே சார். அவர் காவடி எடுத்தாரா? கொண்டாந்து கொடுத்துருச்சா? என்னங்கய்யா, ஏதாவது 2 தட்டு தட்டுங்கய்யா. நான் கேட்க வேண்டியதாக இருக்கு, நீங்களா தட்டணும். ஒரு மனிதன் கேட்டு புகழை சொல்லக்கூடாது. அவன் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ இதில் குறைகள் இருக்காமா? அம்மா உங்களை தான் கேட்குறேன். குறைகள் இருக்கா? அந்த நட்சத்திரத்தை சொன்னதில் குறைகள் இருக்கா? நான் சொன்னது உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, கரெக்டாக இருந்துச்சுல்ல? அவ்வளோதான். அதான் ஜோதிடம். எடுத்துக்காட்டோடு சொல்லணும், எந்திரிச்சு சொல்லணும். அப்போ நம்ம பதிலை சொல்லணும். இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ்கிறான், இப்படித்தான் கோட்பாடோடு இருக்கிறான்
இந்த இந்த நட்சத்திரத்தில் இவர்கள் பிறந்தார்கள், இப்படி வாழ்ந்தார்கள், ராமாயண கதையை சொன்னன, அதில் எல்லாத்துக்கும் உண்டதுனங்கய்யா. பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்ங்கிறது காலபுருஷனுடைய 7வது வீட்டில் வருகிறது. ஆனால் அதை தொடர்பு கொள்வதற்குரிய இடம் பார்த்தீங்கன்னா 1-9 தொடர்பு கொள்கிறது. அப்போ பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்று அதற்குத்தாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்கள் இதற்குத்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் 15வது நட்சத்திரத்தை நீங்கள் அந்த அவயோகி நட்சத்திரத்தை, அவயோகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை யோகமாக செயல்பட வைத்தீர்களே ஆனால் உங்கள் வாழ்வு வசந்தமாகும், வசந்தமாகும், வசந்தமாகும். என்னுடைய செல் நம்பர் 96886672925440. இந்த வாய்ப்பினை நல்கிய என்னுடைய குருநாதர் வல்லரசு திவ்யா அவர்களுடைய குடும்பங்களும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்களுடைய குடும்பங்களும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளரும், பிரபஞ்ச குழுவின் செயலாளரும் அண்ணன் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், துணை செயலாளர் தனவாக்கியம் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவருடைய குடும்பங்களும், எங்களுடைய PRO அருண்ராம் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் மாணிக்கம் ஐயா, சரவணன் ஐயா, கணேஷ் மற்றும் ஆதேஷ் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு உறுதுணையாக இருக்கும் கதிர் அவர்களுடைய குடும்பங்களும், உமாசங்கர் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கிற ஜோதிட மாணவர்களுக்கும், ஜோதிட ஜாம்பவான்களுக்கும், அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி வாழ்த்தி வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல நம்முடைய பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் பொருளாளர் கரு முருகானந்தம் அவர்கள் அவருடைய சரவடி பேச்சால அரங்கத்தை அதிர விட்டிருக்கிறார். மிக சிறப்பான முறையில் 15வது நட்சத்திரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குன்னு நம்மிடையே சிறந்த சொற்பொழிவு கொடுத்திருக்கிறார். ஐயா அவர்களை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு நம்முடைய ஜிபி புக் சென்டருடைய நிறுவனர் கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நம்முடைய கருத்தரங்கிற்கு கௌரவ விருந்தினராக வருகை புரிந்துள்ள குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் பூபதிராஜன் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். ஐயா குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பூபதிராஜன் ஐயாவை பற்றி அவரையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அவர்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அவரை பிரபஞ்ச குழு சார்பாக வரவேற்கிறேன்.